ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் நம்பர் 5. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு டீமன் யாரோ ஒரு மனுஷனை வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, போன எபிசோடில் பார்த்தா அந்த பெரிய டீமன் தான். அதை கொண்டு வந்து போட்டது யார் அப்படின்னா ருக்கோடாக்கி தான். அந்த பழைய கதையை வந்து காமிக்கிறாங்க. இவன் வந்துட்டு சாக போகிற நேரத்தில் தான் வந்துட்டு பல நினைவுகள் வந்துட்டு ஞாபகம் வருது. அப்போ தான் வந்துட்டு அவனுக்கு அவன் ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு அண்ணா இருந்தால் தான் வந்துட்டு ஞாபகம் வருது. அப்போ வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். மனுஷனாக இருக்கும்போது எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தாஞ்சிரோ வந்துட்டு அந்த டீமனோட கையை பிடிச்சிட்டு வேண்டாம், அடுத்த தடவை வந்துட்டு இவன் டீமனாக இல்லாமல் நல்ல ஒரு மனுஷனாக பிறந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான். அதே மாதிரி அவங்க அண்ணா கூட வந்துட்டு இப்போ ஹெவனில் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அவன் கொன்ன வந்துட்டு 15 பேர் இருப்பாங்கள்ல, அவங்களே வந்து காமிக்கிறாங்க. சபிட்டோ மக்கவும் சேர்த்து ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கிற மாதிரியும் அவன் வேண்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு பல டீமன்ஸ் வந்துட்டு வருது. பல டீமன்ஸ்டையும் வந்து கேட்குறான் எப்படி வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு மாற்றுறது, ஹியூமனாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் யாருக்குமே வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா டீமன்ஸும் வந்து கொண்டதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அந்த கேமை வந்து முடிக்கிறான். முடிச்சதுக்கப்புறம் காலையில் விடியுது. காலையில் முன்னாடி பார்க்கும்போது மொத்தம் 20 பேர் என்னமோ இருந்தாங்க. இப்போ என்னமோ வந்துட்டு 5 பேர் என்னமோ தான் வந்து உயிரோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இனிமேல் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்துட்டு எனக்கு வந்து உடனே வந்து வால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் பொறுமையாக இருங்க, முதல்ல வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்காக க்ரோ கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு மட்டும் க்ரோக்கு பதிலாக ஸ்பேரோ வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை எனக்கு வால் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சண்டை போடுறான். அப்போ தாஞ்சிரோ வந்துட்டு காப்பாற்றிட்டு இந்த மாதிரிலாம் சண்டை போடாதான்னு சொல்லி முடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கத்தானானா வந்து வால்னு அர்த்தம். அந்த வாளுக்கு வந்துட்டு தேவையான ஓரை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தாஞ்சிரோ வந்துட்டு அதை பிக் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு க்ரோ வந்து காமிப்பாங்க. அந்த க்ரோ பக்கத்தில் இன்னொருத்தன் வந்து உட்காந்துட்டு நம்ம குடும்பத்தில் வந்துட்டு இப்போ வந்து 5 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க, எனக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு சந்தோஷம்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகி வந்துட்டு தாஞ்சிரோ வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டத்தாலும் வந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நெசுக்கோ வந்துட்டு நின்றுட்டு இருப்பா. பார்த்துட்டு இவனுக்கு ஒரே அழுகை வந்துடும். நெசுக்கோ இத்தனை வருஷம் வந்துட்டு என்னை தவிக்க விட்டுட்டு இருந்தேன், நீ எப்படியோ நல்ல வேலை உயிரோடு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கப்புறம் ருக்கோடாக்கி வந்துட்டு தாஞ்சிரோ கிட்ட சொல்கிறான், பிளட் டீமன் ஆர்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு டீமனுக்கு வந்துட்டு புது வந்து எபிலிட்டி கொடுக்கறது. ஆனால் வந்து நெசுக்கோக்கும் வந்துட்டு அப்படி இருக்குமான்னு எனக்கு வந்து சரியாக சொல்ல தெரில. மற்ற டீமன்ஸ் மாதிரி வந்துட்டு அவள் ஒன்றும் வந்து மனுஷங்க ஃப்ளஷ் சாப்பிட்டு வந்துட்டு இது பண்ணுறதில்ல. அதனால் வந்து அவன் தங்கச்சி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டானவ. அவள் வந்துட்டு தூங்குறதுனால வந்துட்டு அவளோட சக்தியை வந்து அவள் ஏற்றிக்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் நல்லவ அப்படிங்கிற மாதிரி ருக்கோடாக்கி வந்துட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ காலைல விடிஞ்சிடும். யாரோ ஒருத்தர் வந்து வராரு. அவர் சொல்கிறாரு என் பேர் வந்து ஹகனஸ்கே, நான் தான் வந்துட்டு ஸ்வாடை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அவன் வந்துட்டு ஃபேஸ் பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக காமெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் உன்னோட கண்ணு முடியெல்லாம் பார்க்கும்போது நீ ரொம்பவே கைண்டானவனாக இருக்க, அதே மாதிரி உன் குடும்பத்தில் யாரோ நெருப்பை வச்சு வேலை செய்வாங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கத்தானா வந்துட்டு ரெட் கலரில் தான் மாறும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கத்தானா வந்துட்டு பிளாக் கலரில் மாறும். எப்படி அது இந்த கத்தானா வந்துட்டு ரெட் கலர் தானே மாறணும், எப்படி பிளாக் கலரில் தான் மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு ஒரு காக்கா வருது. வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒரு புது டாஸ்க் வந்திருக்கு, இனிமேல் வந்துட்டு நீ வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். அங்கே வந்து பக்கத்தில் இருக்க நகரத்தில் வந்துட்டு நிறையா பெண்கள் வந்து காணாமல் போகிறாங்க, நீ தான் வந்துட்டு என்னன்னு போய் அங்கே பார்த்து அந்த டீமன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும், என்ன பிரச்சனைன்னு போய் பாரு, இதுதான் உன்னோட டீமன் ஸ்லேயர் கார்ப்போட ஃபஸ்ட்டு வேலை, இதை கரெக்டாக பண்ணுன்னு இதை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye.